அணைமேடு பகுதியில் 40 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்த பாலத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்துள்ளார். சேலம் மாவட்டம் அணைமேடு என்ற பகுதியில் தினந்தோறும் சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடத்தில் 6 பயணிகள் ரயில்களும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து இப்பகுதியில் அடிக்கடி ரயில்கள் வந்து செல்வதால் ரயில்வே கேட் மூடப்படுகின்றன. இந்நிலையில் 2 புறமும் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்லும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி அடிக்கடிக்கு ஏற்படுகின்றன. இதனால் சேலம் மாநகர பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர 40 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெடுங்கால கோரிக்கையாக அணைமேடு பகுதியில் ரூபாய் 92 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கியது. இதனையடுத்து மேம்பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அணைமேடு மேம்பாலத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். நம்ம பொதுப்பணித்துறையிலிருந்து நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து அது அனுமதி வாங்குறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப கட்டி திறந்துருக்கிறோம். வேற என்ன வேணும் சொல்லுங்க. வேற புதிய மேம்பாலங்கள் புதிய திட்டங்கள் வராங்க. ஆமா, சேலம் பூரா ஏற்கனவே தலைவர் அறிவிச்சிருக்காங்க. மாநகராட்சி சார்பாக கூட இன்னொரு 150 கோடி ரூபாய் பாலம் அறிவிச்சிருக்காங்க. ஏரிகளை சீரமைப்பதற்காக 3 ஏரிகளையும் சீரமைக்கிறதுக்கு தலைவர் அறிவிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற வீரபாண்டி தொகுதியில் இருக்கிற அந்த ஏரியை அது சீரமைக்கிறதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. வேற என்ன கேட்கணும்னா சொல்லுங்க. குடிதண்ணீர் பூரா கொடுத்துட்டோம். ரூரல் ஏரியாவுக்கு பூரா குடிதண்ணீர் கொடுத்துட்டோம். அர்பன்ல ஏரியாவில் ஏற்கனவே குடிதண்ணீர் வந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் 24/7 ஒரு பரிச்சாத்தமா அதையும் எடுத்துக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.